ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது சபா யோகம் யாருக்கு? இதை சபை யோகம் அப்படின்னு கூட சொல்லலாம். தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் வரும் ஜூன் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து தொடங்க இருக்கு. உயர்நிலை ஜோதிட புரிதல், இது நம்மளுடைய 9th பேட்ச். ஆல்ரெடி 8th பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் படித்து முடிச்சிட்டாங்க. இது 9th பேட்ச். சண்டே கிளாஸ் இருக்கும். ஜூம் மீட்டிங்கில் கிட்டத்தட்ட 2 மணி நேரம், காலையில் 10லேருந்து 12 மணி வரைக்கும் கிளாஸ் இருக்கும். விருப்பமுள்ளவர்கள் கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கான பதிவை பெற்றுக்கொள்ளுங்கள். லிமிட்டட் எடிஷன் தான் இது. கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நபர்களை சேர்ப்போம். ஏன்னா ரொம்ப பேருக்கு சொல்லிக் கொடுக்க முடியாதுங்கிறதுனால. ஸோ முன்னாடி வர்றவங்களுக்கு முன்னுரிமை. ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ். சபை யோகம் என்கின்ற சபா யோகம். உபயோகங்கள் பலவற்றை நம்ம ஜாதகத்தில் தொடர்ந்து காணொளிகளில் பார்த்துக்கிட்டே வரோம். மேலோட்டமாக பார்த்தா ஒன்றுமே பெரிய அளவில் வளர்ச்சி இல்லாத மாதிரியான இருக்கிற ஜாதகங்கள் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக இருப்பாங்க. அதற்கு இந்த உபயோகங்கள்லாம் பர்டிகுலராக யூஸ் ஆகிட்டு. இந்த சபா யோகத்தில் லக்னாதிபதி கண்டிப்பாக சம்மந்தப்படுறாரு. எந்த ஒரு ஜாதகத்திற்கு லக்னாதிபதி ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் அல்லது திக்பலம், இந்த 4 நிலையில் ஒன்றில் கண்டிப்பாக இருக்கணும். உங்கள் லக்னாதிபதி, நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, உங்கள் லக்னாதிபதி ஆட்சி அடைஞ்சிருக்கணும், இல்லைன்னா உச்சம் அடைஞ்சிருக்கணும், இல்லை மூலத்திரிகோணம் அடைஞ்சிருக்கணும், இல்லைன்னா திக்பலமாக அடைஞ்சிருக்கணும். குறைந்தபட்ச அமைப்பு திக்பலம். திக்பல ரீதியாக லக்னாதிபதி இருக்காருன்னா 25% சபாயோகம். ஆட்சி ரீதியாக லக்னாதிபதி இருக்கிறாருன்னா 50% சபாயோகம். மூலத்திரிகோணம் வீட்டில் லக்னாதிபதி இருக்காரா 75% சபாயோகம். உச்ச பவரோடு இருக்காரா 100% சபாயோகம். இப்படி எடுத்துக்கோங்க. இது முதல் விதி. லக்னாதிபதிக்கு பவர் இருக்கணும். ரெண்டாவது, 4 10ஆம் அதிபதிகள் பரிவர்த்தனையாக இருக்கணும். 4ஆம் வீட்டு அதிபதி 10லையோ 10ஆம் வீட்டு அதிபதி 4லையும் பரிவர்த்தனையாக இருக்கணும். இதுதான் கண்டிஷன். யோகங்கள் அப்படின்னு வந்துட்டாலே அது அபூர்வமாக தான் இருக்கும். எல்லாருக்கும் கிடச்சிட்டா அதுக்கு பேர் யோகம் இல்லை. இப்போ உதாரணமாக ஒரு லாட்ரி சீட்டு குழுக்கள் எடுத்துக்குவோம். கேரளாவிலலாம் அடிக்கடி நடக்குது இல்லைங்களா? 30 கோடி பரிசு, 20 கோடி பரிசு, 10 கோடி பரிசு அப்படிங்கிறாங்க. இந்த 10 கோடி பரிசுன்னு கொடுத்தா தான் அவன் கோடீஸ்வரன். 10 கோடியை நாங்கள் 10,000 பேருக்கு பிரித்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டா அது லாட்ரி சீட்டு யோகமே இல்லை இல்லையா? 10,000 பேருக்கு அதை பிரித்து கொடுக்கும்போது அது 10 கோடியாக சேராது. 100 கோடி பேர்கிட்ட காசை வாங்கிட்டு அதை 10 கோடியாக பிரித்து கொடுக்கறதுக்கு தான் லாட்ரி சீட்டுங்கிறது. அது ஒரு யோகம். அதே மாதிரி தான் ஜாதகத்தில் கிரக யோகங்களும் அவ்வளோ எளிமையாக கிடச்சிடாது. பூர்வ புண்ணிய பயனின் அடிப்படையிலையும், நம்ம பிறந்த நேரத்தின் தன்மையிலும், நம்ம தாய் தகப்பன் செஞ்ச புண்ணியத்தின் அடிப்படையிலும், நாம் போன பிறவியில் என்ன பண்ணிட்டு வந்தோங்கிறதன் அடிப்படையிலும் தான் யோகங்கள் எல்லாம் தீர்மானிக்கப்படும். அபூர்வமாக கிடைச்சாதான் அதுக்கு பேர் யோகம். ஸோ அந்த வகையில் லக்னாதிபதி வலுப்பெற்று ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் மற்றும் திக்பலம் பெற்ற நிலையில் 4 10ஆம் அதிபதிகள் பரிவர்த்தனை பெறும்போது, 4 10ஆம் அதிபதி பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கணும், 4ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி அப்படி அடையும் போது உங்களுக்கு சபையோருக்கு நல்ல ஒரு அந்தஸ்து தரக்கூடிய சபாயோகம் ஏற்படும். சபாயோகம் என்ன செய்யும்? பொதுவாக ஆட்சியாளர்களை உருவாக்குற அமைப்பு சபாயோகத்துக்கு உண்டு. அதிகாரம் மிக்க பதவிகளுக்கு போகிறதுக்கு சபாயோகம் உதவி செய்யும். அரசு துறை உயர் அதிகாரிகளே உருவாக்கும். ஆணையிடுற பவரை கொடுக்கறது சபாயோகம். ஆணையிடுறது, பொக்கிச பாதுகாப்பாளர்களாக இருக்கக்கூடியது, பேங்க்கில் பெரிய பதவியில் இருக்கக்கூடியது, நிதி நிர்வாகத்தில் சிறந்தவர்களாக இருக்கக்கூடியது, பங்குச்சந்தையில் மிகப்பெரும் வெற்றியாளர்களை உருவாக்கக்கூடியது, பொருளாதார வளர்ச்சி அடையக்கூடியது, நிலக்கிழார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் பெரிய பெரிய தோட்டம் துறவெல்லாம் வச்சுருக்கக்கூடிய யோகிதைகளை தரக்கூடியது, பெரும் சொத்துக்கள் அடிப்படையில் இருக்கக்கூடிய யோகங்கள் கிடைக்கக்கூடியதுன்னு வளர்ச்சி மேல் வளர்ச்சி, முன்னேற்றம் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியது. இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். ஒருத்தர் சிம்ம லக்ன ஜாதகம். இவருக்கு லக்னத்திலேயே சூரியன் ஆட்சி மற்றும் மூலத்திரிகோணம். இவருக்கு 4ஆம் அதிபதி செவ்வாய், 10ஆம் அதிபதி சுக்கிரன். இதில் 4ஆம் இடத்துல சுக்கிரனும் 10ஆம் இடத்துல செவ்வாயும் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கும் போது இந்த யோகம் ஏற்படும். பொதுவாக சுக்கிரன் சூரியனை விட்டு 4 வீடுகள் தள்ளி இருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வியை மறந்துட்டு இதை ஒரு உதாரணமாக மட்டும் எடுத்துக்கோங்க. சில நிலைகளில் ரொம்ப அபூர்வமாக இது ஏற்படும். 4ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை பெற்ற நிலையில் லக்னாதிபதி வலுப்பெறும் யோகிதை. புரிஞ்சிச்சுங்களா? சரி, அதே சிம்ம லக்னத்துக்கு சூரியன் மேசத்தில் உச்சமாக இருக்கார். இப்போ
இவருக்கு 4ஆம் அதிபதியாகவும் 10ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய செவ்வாயும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆவாங்களான்னா ஆகவே முடியாது. என்ன காரணம்? ஏன்னா சூரியனுக்கு 10 பக்கத்திலேயே இருக்கக்கூடிய கிரகமான சுக்கிரன் அவரை விட்டுட்டு விலகி இவ்வளோ தூரம் தள்ளி வர்றதுங்கிறது இல்லாமல் போகும். இந்த வித்தியாசங்களை புரிந்து கொள்ள வேண்டும். புரிஞ்சுதுங்களா? இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு தனுர் லக்ன ஜாதகம். இவருக்கு லக்னாதிபதி குருவே 4ஆம் அதிபதியாக வருவார், 10ஆம் அதிபதியாக புதன் வருவார். இப்போ தனுர் லக்னத்தில் பிறந்து குருவும் புதனும், அதாவது புதன் வந்து மீனத்திலிருந்து குரு பகவான் வந்து கன்னியில் இருந்தால் இது சபை யோகம் ஏற்படுமான்னு கேட்டால் 4-10 பரிவர்த்தனை இருக்குது. ஓகே, இந்த பரிவர்த்தனையினால் மறைமுகமாக தான் குரு ஆட்சி வலுவை பெறார். ஏன்னா இது லக்னாதிபதி நேரடியாக அங்கே ஆட்சி பவருக்கு வரல, பரிவர்த்தனை மூலமாக மட்டுமே ஆட்சி பவருக்கு வராருங்கும் போது இந்த யோகம் இருக்குங்கிற மாதிரியும் இருக்கும், இல்லைங்கிற மாதிரியும் இருக்கும். புரியுதுங்களா? இந்த யோகம் பொறுத்த வரைக்கும் இது அபூர்வமான யோகம்தான், எல்லாருக்கும் அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாது. இப்போ மேச லக்னத்தை எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய் அங்கே ஆட்சி பெற்று 4 கூடைய சந்திரனும் 10 கூடைய சனியும் பரிவர்த்தனை பெற முடியும், ரொம்ப எளிது. ரிஷப லக்னத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சுக்கிரன் ஆட்சி பெற்று அல்லது உச்சம் பெற்று 4 கூடைய சூரியனும் 10 கூடைய சனியும் பரிவர்த்தனை பெறுறது, இது ஒரு அமைப்பு. இதில் 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்கும், சுக்கிரன் உச்சம் பெறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்கும், சனி பகவான் 4ஆம் இடத்துல உட்கார்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இது பரிவர்த்தனை சபையோகம். மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் அதிபதியாக புதனே வந்துடுறாரு, 10ஆம் அதிபதியாக குரு வருவார். அப்போ இவங்க 2 பேரும் பரிவர்த்தனை பெறும்போது இந்த யோகம் பங்கமான யோகமாக தான் இருக்கும். ஏன்னா ஏதோ ஒரு வகையில் லக்னாதிபதி நேரடி வலுவை பெறாமல் மறைமுக வலு தான் பெறுவாருங்கிறது மாதிரி தான் வரும். கடகலக்கணாதிபதி சந்திரன் பௌர்ணமி யோகத்தில் இருந்தாலே இந்த பவர் கிடச்சிடும். அவருக்கு 4ஆம் அதிபதி சுக்கிரன், 10ஆம் அதிபதி செவ்வாய் பரிவர்த்தனை பெறுவது. சிம்ம லக்கணத்திற்கு அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி 4ஆம் அதிபதி செவ்வாய், 10ஆம் அதிபதி சுக்கிரன் பரிவர்த்தனை பெறுவது. கன்னிகா லக்னத்துக்கு புதனே பழையபடிக்கும் 10ஆம் அதிபதி 4ஆம் அதிபதியாக குருவும் புதனும் வரும்போது இவங்க பரிவர்த்தனை அடையும் போது மறைமுக ஆட்சி வலுதான் கிடைக்குங்கிறனால இதனுடைய வலு குறைந்து போவது. துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் லக்னாதிபதியாகி சனியும் சந்திரனும் பரிவர்த்தனை அடையும் போது இந்த யோகம் வருவது. சரலக்கணங்களை கூர்ந்து கவனித்து பாருங்கள், யோகம் தெளிவாக வரும். மேசலக்கணம் பரிவர்த்தனை ஈஸி, கடகலக்கணம் பரிவர்த்தனை மற்றும் சந்திரனின் வலு ஈஸி, துலா லக்கணம் பரிவர்த்தனை சனி சந்திரன் பரிவர்த்தனை வலு ஈஸி, மகர லக்கணம் சனி வலுத்து 4 கூடைய செவ்வாயும் 10 கூடைய சுக்கிரனும் பரிவர்த்தனை அடைகிறது ஈஸி. அதுதான் அந்த சரலக்கணங்களுக்கே உண்டான சிறப்பு. சரலக்கணங்களுக்கு இந்த சபை யோகம் முழுமையாக வேலை செய்யும் தன்மையையும், ஸ்திர லக்கணங்களுக்கு அபூர்வமான நிலைகளில் கிடைப்பதும், உபய லக்கணங்களுக்கு சுத்தமாக பவர் கம்மியாக இருக்கிறதும் நாம் கண்கூட பார்க்க முடியும். ஒவ்வொரு யோகமுமே இதே மாதிரி தான் பண்ணும். ஏன் சரலக்கணங்கள் சிறந்தவையாக இருக்கின்றனங்கிறதுக்கு இந்த ஒரு உதாரணத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். ஒரு விருச்சிக லக்கண ஜாதகத்திற்கு 4 கூடைய சனியும் 10 கூடைய சூரியனும் பரிவர்த்தனை பெற வேண்டியதும் செவ்வாய் வலுப்பதும் இந்த யோகத்தின் தன்மையை கொடுக்கும். இப்போ உதாரணமாக ஒரு விருச்சிக லக்ன ஜாதகம், மேசத்தில் செவ்வாய் ஆட்சி மூலத்திரிகோண வலுவோடு இருக்கார், 4ஆம் இடத்துல சூரியன், 10ஆம் இடத்துல சனி. இது ஒரு சபையோகம். அதிகார பதவிகளை தரக்கூடியது, அதிகாரம் உள்ளவர்களை உருவாக்கக்கூடியது, சபையோர் வணங்கத்தக்க விதிகளை தரக்கூடியது. தனுர் லக்ன ஜாதகத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக குருவும் புதனுமே 4-10 1-4 7-10 இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் பகையாகி கேந்திராதிபத்திய தோஷம் பெறக்கூடியவர்கள்ங்கும் போது இவங்க லக்ன ரீதியாக வலுத்தா 4-10 பரிவர்த்தனை கிடைக்கும் வாய்ப்பு குறைவாக இருக்கும். 4-10 பரிவர்த்தனை ஆகும்போது இவங்க லக்னாதிபதி ஆட்சி உச்ச மூலத்திரிகோண வலுவை பெற முடியாத நிலை ஏற்படுங்கிற அந்த ஒரு கலப்பு பலனில் இருக்கும். மகர லக்கணத்துக்கு சனி வலுத்து 4 கூடைய செவ்வாயும் 10 கூடைய சுக்கிரனும் பரிவர்த்தனை பெறும்போது இந்த யோகம் ஏற்படும். கும்ப லக்கணத்திற்கு சனி பகவான் வலுத்து 4 கூடைய சுக்கிரனும் 10 கூடைய செவ்வாயும் பரிவர்த்தனை பெறும்போது இந்த யோகம் ஏற்படும். மீன லக்கணத்துக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், இது உபய லக்னம், வலு குறைவான சபை யோகம் தான் கிடைக்கும். ஸோ உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதியின் வலுவை பொறுத்து 4-10ஆம் அதிபதிகள் பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக கிடைக்கும் இந்த யோகம் இருக்கிறதா என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள். பொதுவாக யோகங்கள் அபூர்வமானவை, இந்த மாதிரி யோகங்கள் மிக அபூர்வமானவை. இந்த மாதிரி யோகம் இருக்கிறவங்க தான் இன்றைக்கு பார்த்திங்கன்னா உலகை வழி நடத்தி செல்லும் உயரத்தில் இருப்பாங்க. அந்த பவர், பட்டம், பதவி, அந்தஸ்து, கௌரவம், புகழ், செல்வாக்கு, சொல்வாக்கு, ஆணையிடும் அதிகாரம், அதிகாரம் உள்ளவர்களோடு நெருக்கமாக இருப்பது, பொக்கிஷ காவலர்கள், பொக்கிஷத்தை பாதுகாக்கக்கூடியவங்க, மிகப்பெரிய நிதி நிர்வாகத்துக்கு அதிபதிகள், மிகப்பெரிய தொழிலதிபர்கள், மிகப்பெரிய விளையாட்டுத்துறை வெற்றியாளர்கள் எல்லாத்தையும் உருவாகிறது இந்த மாதிரியான உபயோகங்கள் தான். மெயின் யோகம் ப்ளஸ் உபயோகம். ஸோ
உங்கள் ஜாதகத்தில் இந்த யோகம் இருக்கிறதா என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.